நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது என்னவென்றால், we receive prosperity as a part of atonement. ஹல்லேலூயா. அட்டோன்மெண்ட் என்றால் என்ன உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே செய்து முடித்ததிலே நாம் பெறுகிற ஆசீர்வாதம். நமக்காக அவர் பலியாக இருக்கிறார். He has been atoned for our sins. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்குள்ளாக ஒரு யோசனை இருக்கிறது, அவருடைய பாவங்களுக்கு மாத்திரம்தான் தேவன் பரிகாரம் செலுத்தினார் என்று. ஆகவேதான் உங்களுடைய சுகத்திற்காகவும் அவர் பரிகாரம் செலுத்தினார் என்பதை எடுத்து 35 வாரங்களுக்கு மேலாக விவரித்து பேசினோம். ஹல்லேலூயா. இப்பொழுது சுகத்தை பற்றி ஓரளவு பார்த்து விட்டோம். இப்பொழுது செழிப்புக்குள்ளாக வருகிறோம். இந்த பூமியில உங்களுக்கு என்ன ரொம்ப தேவை சொல்லுங்க. இந்த பூமியில் எல்லாரும் என்ன தேவை? இந்த பூமியில் இருக்கிறவர்களுக்கு எது அதிகமாக தேவைப்படுகிறது? 2 காரியங்கள். ஒன்று, அவங்க கேட்கிறது என்னவென்றால் சுகம். 2, அவங்க கேட்கறது என்னவென்றால் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும். ஹல்லேலூயா. இதை தான் தேவன் என்ன பண்றாரு, நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கவும் ஆவலாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவன் இந்த 2ஐயும் பூமியிலே ஜனங்கள் ஆசைப்படுகிறதை போலவே நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். எங்கே? சிலுவையிலே. சொல்லுங்க, சிலுவையிலே. எனக்கு சுகத்தையும் செழிப்பையும் தேவன் பூரணமாக எனக்கு சொந்தமாக்கிட்டாரு. இப்ப சொந்தமாக்கினதை நான் என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். ஆமென். ஒன்று என் கையில இருக்கு, ஆனா வாய்க்கு எட்ட மாட்டேன் என்றால் எவ்வளவு பரிதாபமான நிலைமை அது. சாப்பாடு தட்டில் இருக்கு, ஆனா வாய்க்குள்ள போக முடியலன்றது எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு நிலைமை இல்லை? அப்படிதான் கர்த்தர் எல்லாம் செஞ்சு உங்களுக்கு ஒரு ஃபீஸ்ட் மாதிரி வச்சிருக்கிறாரு. ஆனா அதற்குள்ளாக நாம் சென்று பிரவேசிக்க முடியாத ஒரு நிலைமை. இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதை தான் பார்த்து கொண்டு வந்தோம் இத்தனை வாரங்கள். சிலருக்கு தவறான யோசனைகள், சிலருக்கு இன்னும் இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படலை என்று அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. பல காரியங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். செழிப்பை நான் உங்களுக்கு சிலுவையிலே வைத்திருக்கிறேன். சொல்லுங்க, செழிப்பை உங்களுக்கு சிலுவையிலே நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப சிலுவையிலே எனக்கு தேவன் சம்பாதித்த செழிப்பை நான் சுதந்தரிக்க வேண்டும். சொல்லுங்க, நான் சுதந்தரிக்க வேண்டும். முதலாவது நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 3 யோவான் 2ஆம் அதிகாரம். முதலாவது நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வசனம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வசனம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து. தேவனுடைய சித்தம் என்ன? நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சுகமாய் இருப்பது தேவ சித்தம், பாவ மன்னிப்பை பெற்றிருப்பது தேவ சித்தம். ஆனால் எல்லாவற்றிலும் நான் வாழ்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் நான் வாழ்வை காண வேண்டும் என்றால் என்கிட்ட என்ன இருக்கணும்? பணம் இருக்கணும். ஹல்லேலூயா. இப்ப பணம் இருந்தால் தானே நானே கேமரா போட்டிருக்கிறேன். பணம் இருக்கிறதுனால தானே நானே லேப்டாப் வாங்கி வச்சிருக்கிறேன். பணம் இருக்கிறதுனால தானே ஏசி போட்டிருக்கிறோம். பணம் இருக்கிறதுனால தானே இப்படி இதெல்லாம் போட்டு நின்று நல்ல பல விதமான பொருட்களை கொண்டு தேவனை ஆராதிக்கிறோம். அப்ப எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் நம் வாழ்வை காண வேண்டும் என்றால் நமக்கு ஐஸ்வர்யம் தேவை. ஹல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யத்தை சரியான விதத்திலே நாம் சென்று பெற வேண்டும். சரியான விதத்திலே நாம் சென்று அடைய வேண்டும். இந்த ஐஸ்வர்யத்தை பொதுவாக உலகத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இதை சென்று அடைகிறார்கள்? கடின உழைப்பின் மூலமாக. ஆமென். கடினமாய் உழைப்பதன் மூலமாக ஐஸ்வர்யத்தை அவர்கள் சம்பாதித்து அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சிலர் தவறான வழிகளிலே பயன்படுத்தி சீக்கிரமாக செழிக்க வேண்டும், ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சிலர் தவறான இன்வெஸ்ட்மெண்ட்ல போய் எதையோ செஞ்சு சீக்கிரமாக நாம் செழிப்பை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று பல வழிகள் உலகத்திலே உண்டு. அவைகள் இந்த உலகத்தின்படி, உலகத்தின் கோட்பாடுகளின்படி சரியாக தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வேத வசனத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் வேற வழி ஒன்று வைத்திருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. வேத வசனத்தின் வழி வேறு, உலகத்தின் வழி அது உலகத்தின் கோட்பாடு, அது உலகத்தின் வழி அப்படி. ஆனால் வேத வசனம் வேற மாதிரி சொல்லுகிறது. வசனம் என்ன சொல்லுகிறது? சிலுவையிலே நான் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தேன் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு சிலுவையை நீங்கள் ஐஸ்வர்யத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு இடமாக பார்த்திருக்கிறீர்களா?
இப்ப நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து விட்டு வந்தோம். சிலுவையில தான் எனக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது. எப்பயாவது சிலுவை அப்படி பார்த்துருக்கிறீங்களா? எப்பொழுதாவது உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறோம், ஒரு நாளாவது இந்த சிலுவையில தான் எனக்கு பாவ மன்னிப்பு, அது எல்லா நாளும் நம்ம நினைக்கிறது தான், அதுல சந்தேகம் இல்லை. சுகம் சிலர் நினைக்கிறாங்க சுகம் இதுல கிடைக்குது என்று. ஆனா எனக்கு இந்த சிலுவையில் ஐஸ்வர்யம் வருகிறது என்று யாராவது நினைச்சிருக்கிறோமா? சிலுவையில எப்படிங்க ஐஸ்வர்யம் வரும்? சிலுவை என்றாலே அவங்க லிமிட் பண்ணிடுறாங்க ஒரு சில காரியங்களுக்கு. ஆனால் சிலுவையிலிருந்து தான் ஐஸ்வர்யம் வருகிறது. இதை நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுவோம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. சொல்லுங்க, அவருடைய கிருபை அறிந்திருக்கிறீர்களே. என்ன அந்த கிருபை? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அப்ப சிலுவையிலே அவருடைய கிருபை இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து, வேற இடத்துல என்ன போட்டிருக்கு? நம்முடைய பாவத்திற்காக அவர் பரிகாரம் செலுத்தினார் என்று போட்டிருக்கு இல்லைங்களா? இன்னொரு இடத்துல என்ன போட்டிருக்கு? நம்முடைய சமாதானத்தின் ஆக்கினியை சுமக்கிறவர் போட்டிருக்குது இல்லைங்களா? அப்படி பல இடத்துல பல காரியத்தை போட்டிருக்கிறது. ஆனால் இங்க என்ன போட்டிருக்கிறது? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்து, ஆமென், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அப்ப இயேசு சிலுவையிலே தரித்திரமாயிட்டார். நம்ப முடியுதா உங்களுக்கு? என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரமாயிட்டார். அப்படி பாருங்க, ஆமென். இயேசு எனக்காக சிலுவையிலே தரித்திரமானார் என்ற அந்த வெளிப்பாடு உங்க உள்ளத்துல, உங்க உள்ளான மனுஷனிலே வர வேண்டும். அல்லேலூயா. வெறும் மைண்ட் நாலேஜ் பத்தாது. ஆமென். உங்க மைண்ட் லெவல்ல, ஆமா, 2 கொரிந்தியர் 8:9 இப்படி சொல்லியிருக்கிறது. என்னுடைய தரித்திரத்தை அவர் சுமந்து தரித்திரமாய் அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்து ஐஸ்வர்யவான் ஆக்கினார் என்ற இந்த ஹெட் நாலேஜ் மாத்திரம் போதாது. ஹெட் நாலேஜ் நெக்ஸ்ட் லெவல்ல போய் உங்களுடைய ஸ்பிரிட்ல இது கனெக்ட் ஆக வேண்டும். அதாவது உங்கள் ஆவியிலே வெளிப்பாடாக, வெளிச்சமாக, பிரகாசமாக அது உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். அப்படி என்றால் என்ன? நீங்க சகிக்க கூடாத தரித்திரத்தை, அல்லேலூயா, சகிக்கவே கூடாது. இன்றைக்கு தரித்திரத்தை நம்ம நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். தரித்திரத்தை அக்செப்ட் பண்ணி கடன்ல நல்லா வாழ்ந்துக்கிறோம். கடன் மேல கடனை வாங்கி, எப்படி கட்டடத்தின் மீது கட்டடத்தை கட்டுகிறார்களோ கடனை மீது கடனை வாங்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. அதுல நம்ம சலிக்கிறதே கிடையாது. ஏனென்றால் வாழ்ந்தாக வேண்டுமே, ஏனென்றால் ஃபீஸை கட்டணுமே, வீட்டுக்கு ரெண்ட் கட்டணுமே. ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? கடனை வாங்கி கொண்டு இருக்கிறோம் சலிக்காம. ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, நீங்க தரித்திரத்தை சகிக்கவே கூடாது. உங்களுக்கு தரித்திரத்தை பார்த்தா ஒரு அருவருப்பு வந்துடணும். இது எனக்குரியது அல்ல, இது எனக்கு தேவன் வைத்தது அல்ல, இது எனக்கு தேவன் கொடுத்தது அல்ல. தேவன் என்னை ஐஸ்வர்யமான் ஆக்கி இருக்கிறார். அப்படி இருந்து நான் எப்படி தரித்திரமாய் இருப்பது? எனக்கு 3 யோவான் 2 சொன்னாரு, நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஒரு குறை இல்லாம இருப்பதுதான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து. இதுவே தேவ சித்தமா இருக்கு. எனக்காக ஒரு தரித்திரம் ஆயிட்டார். அப்பொழுது நான் எப்படி தரித்திரத்தை எனக்குள் ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் அதை வெறுக்க வேண்டும், நான் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. சில பேர் சொல்லுகிறார்கள், தரித்திரம் இயேசுவினுடைய கோலம். கோலமும் இல்லை, எந்த டிராயிங்கும் கிடையாது. தரித்திரம் நமக்காக அவர் சிலுவையிலே ஆனார். நமக்காக, சொல்லுங்க, எனக்காக. ஹலோ, எனக்காக இயேசு, எனக்காக. அவர் ரொம்ப பெரிய ஐஸ்வர்யவான். பரலோகத்திலே தங்க வீதியில் நடக்கிறார். நம்ம கார்பெட்ல நடக்கிறோம், ஆமென், இல்ல சிமெண்ட் தரையில நடக்கிறோம், இல்ல மண்ணில் நடக்கிறோம். அவர் இந்த மண்ணில் தரையில நடக்கிறது இல்லை, தங்க வீதியில் நடக்கிறவர். நம்ம கேட்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறோம், அவர் கேட்ல ரத்தன கல் இருக்கு. நம்ம இருக்கிற ஒரு 2 கல்ல லாக்கர்ல வச்சு பூட்டி அதை பத்திரமா சாவி வச்சுக்கிறோம். ஆனா அவருடைய கேட்டெல்லாம் ரத்தனங்கள். அல்லேலூயா. எப்படி திரும்பி பார்த்தாலும் எல்லாம் பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. நம்ம டைமண்டை ஒரு டைமண்ட் 2 டைமண்ட் வாங்கினாலே வாழ்நாளெல்லாம் பெருமையா இருப்போம் பாருங்க. அவருடைய சிங்காசனம் சுத்தி எல்லாம் இந்த மாதிரி வைரங்களும் வைடூரியங்களும் தான் இருக்கிறது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஐஸ்வர்யவான், சொல்லுங்க, இந்த உலகத்தில் எந்த ராஜா, நிறைய பேர் சொல்றாங்கல்ல, சாலமோனை போல் ஐஸ்வர்யம் உள்ள ராஜா ஒருவனும் இல்லைன்ட்டு. இயேசுவை போல் ஐஸ்வர்யம் உள்ளவர் யாருமே இருந்தது கிடையாது.
ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சாலமோனை காட்டிலும் பெரியவர். I am greater than Solomon. I had the greatest riches than Solomon. அப்போ எப்பேற்பட்ட ஐஸ்வர்யமானவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கு, அதாவது பரலோகத்தில் இருக்கிறார். நமக்காக சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? நிர்வாணத்தை தரித்து கொண்டார். சிந்திச்சு பாருங்க, நிர்வாணத்தை தரித்து கொண்டார். நிர்வாணத்தை தரித்து கொண்டது எதற்கு? பரலோகமே பார்க்க இயேசு கிறிஸ்துவை. என்னையா இது? இவ்வளவற்றுக்கு சொந்தக்காரர். சொன்னார், இந்த பூமி அனைத்தும் என்னுடையது. All the earth belongs to me. இந்த பூமிக்கு சொந்தக்காரர். ஏதோ ஒரு 4 பிளாட்டுக்கோ, ஏதோ ஒரு 400 ஏக்கருக்கோ, இல்ல ஒரு 4 ஹெக்டருக்கோ சொந்தக்காரர் இல்ல. பூமி அனைத்துக்கும் அவர் சொந்தக்காரர். இவர் எனக்காக நிர்வாணமாய் சிலுவையை தரித்திரமானாரா? எதற்கு? நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு. அப்போ நீங்க அப்போ நீங்க தரித்திரத்தை என்ன பண்ணக்கூடாது? அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. அதை நீங்க ரிஜெக்ட் பண்ணணும். அல்லேலூயா. ரிஜெக்ட் பண்றது என்ன அர்த்தம்? இது இல்லையா என்னுடைய நிலைமை, இது கிடையாது எனக்கு வைத்தது, இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவது, இதிலிருந்து எப்படி நான் சீக்கிரம் வெளியே வருவது? வாங்க நல்லா ஜெபிப்போம், வாங்க நல்லா உபவாசம் போடுவோம். நல்லதுதான், ஆனா கொஞ்சம் பைபிளையும் வாசிக்கணும். அந்த 2 கொரிந்தியர் 8-9 பக்கமும் கொஞ்சம் போய் படிச்சு, ஆண்டவரே இந்த வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, எனக்குள்ளாக அந்த வெளிப்பாடு வரட்டும் ஆண்டவரே, எனக்குள்ளாக அந்த வெளிப்பாடு வரட்டும் ஆண்டவரே, நான் ஐஸ்வர்யத்தை சுதந்தரிக்க வேண்டும். சிலுவையிலே நீர் எனக்காக அதை சம்பாதித்து கொடுத்திருக்கிறீர், அதை நான் விட்டுவிடக் கூடாது, இது என்னுடைய பங்கு, இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வைராக்கியமாக நாம் என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் போகணும்.